அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. தொழுகையை முடித்த பிறகு ஓத வேண்டிய துஆக்களை அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் அஹ்மத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 21,109வது ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையை அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தொழுகையை முடித்த பிறகு இந்த துஆவை ஓதாமல் விட்டுவிடாதே என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக். இறைவா, உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக. இது அந்த பிரார்த்தனையின் பொருள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக். மனனம் செய்து தொழுகைக்கு பிறகு ஓதி வருவோம், நன்மையை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.